Hi friends, welcome to Forward AIS. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் அதில் இருக்கக்கூடிய அந்த 8 தளங்கள் அதுக்கான ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கவனமாக பாருங்கள். ஸோ முதல்ல வந்து தரைத்தளம், சரிங்களா? தரைத்தளத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த நூல் படிப்பகமும் பிரெய்லி நூல்களும் இருக்கும், சரிங்களா? இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, ஒரு தரைத்தளம் இருக்குது, மேலே முதல் தளம் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட சொந்தக்காரங்க, சரிங்களா, சொந்தக்காரங்க வந்து தரைத்தளத்தில் தான் குடியிருப்பாங்க, சரிங்களா? மாடி வந்து வாடகைக்கு விட்டுருவாங்க. அப்போ சொந்தக்காரங்க எங்கே தங்கியிருப்பாங்க? தரைத்தளத்தில் தான் வந்து அந்த வீட்டோட சொந்தக்காரங்க தங்கியிருப்பாங்க, சரிங்களா? அப்போ தரைத்தளம் அப்படின்னாலே அந்த சொந்த நூல் படிப்பவங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரெய்லி நூல்கள், பார்வையற்றவர்களுக்கான அந்த பிரெய்லி நூல்கள். அந்த பார்வையற்றவர்கள் வந்து அந்த மாடிக்கு போகிறது கஷ்டம், சரிங்களா? பொதுவாக அந்த பார்வையற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த தரையை வந்து தட்டிகிட்டே தான் நடப்பாங்க. அந்த தரைத்தளம்னா உங்களுக்கு அந்த பார்வையற்றவர்களுக்கான பிரெய்லி நூல்கள் வந்து ஞாபகம் வந்துடணும். அடுத்ததாக வந்து முதல் தளம், சரிங்களா? முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவும் பருவ இதழ்களும் வந்து இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து அந்த 1வது வயசில் வந்து அது நடக்கிற பருவம், சரிங்களா? அந்த 1வது தளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைய வந்து அந்த 1 வயசில் வந்து என்ன பருவம், அது நடக்கிற பருவம். அப்போ அந்த முதல் தளம் அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த 1 வயசு ஞாபகம் வந்துடணும். 1 வயசில் குழந்தைகள் நடக்கிற பருவம், ஓகேவா? இப்போ குழந்தைகளும் பருவமும் ஞாபகம் வச்சுக்காங்க, சரிங்களா? முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவும் பருவதல்களும். அடுத்தது 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள், சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாலே இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆங்கிலத்துக்கு தான் வந்து முதலிடம் கொடுக்குறாங்க, தமிழை வந்து 2ஆம் இடத்துக்கு தள்ளிட்டாங்க, சரிங்களா? அப்போ 2ஆம் இடம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தமிழ் நூல்கள் ஞாபகம் வந்துடும். 2வது தளம் தமிழ் நூல்கள். அடுத்தது 3ஆம் தளம், சரிங்களா? கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 வயசுலேயே குழந்தைங்களாம் வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளாட ஆரம்பிச்சதுங்க, சரிங்களா? கம்ப்யூட்டர்னால் கணினி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அதே மாதிரி அந்த 3 வயசில் அவங்க தத்து புத்துன்னு பேசுவாங்க இல்லையா, அதை கேட்கவே அவ்வளோ அழகாக இருக்கும், சரிங்களா? அந்த தத்து புத்துன்னு பேசுகிறத தத்துவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க பேசுகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்லு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி பல்லு மாதிரி அடுக்க அழகாக இருக்கும் பார்க்கவே. அந்த அரிசி பல் அப்படின்றத அரசியல் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 3ஆம் தளம் அப்படின்றது உங்களுக்கு அந்த கம்ப்யூட்ரு குழந்தைங்க வந்து கம்ப்யூட்டர் விளாட்ற ஞாபகம் வந்துடணும், கணினி ஞாபகம் வந்துடணும். தத்து புத்துன்னு பேசுகிறது தத்துவம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட பல்லு அரிசி பல்லு மாதிரி அழகாக இருக்கும், அது அரசியல் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? கணினி அறிவியல், தத்துவம், அரசியல். அடுத்து 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக 4 பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம பொருள் ஈட்டணும், சரியா? நம்ம கையில் பொருள் இருந்தால் தான் வந்து மதிப்பாங்க, சரிங்களா? 4 பேர், இந்த 4ஆம் தளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பேர் நம்மளை மதிக்கணும்னா பொருள் ஈட்டணும். அது எப்படி ஈட்டணும் அப்படின்னா நம்ம அதாவது வணிகம் பண்ணால் தான் பொருள் ஈட்ட முடியும், சரிங்களா? வணிகம் பண்ணால் தான் பொருள் ஈட்ட முடியும். அந்த வணிகமும் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம சட்டப்படி முறையாக பண்ணணும், சரிங்களா? தவறான வழியில் அந்த பொருள் ஈட்டக்கூடாது. அந்த வணிகம் பண்ணுறத சட்டப்படி முறையாக பண்ணணும். அப்படி பண்ணி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து 4 பேருக்கு பாடமாக இருக்கும். அந்த பாடம் அப்படின்றத கல்வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னா பொருள் ஈட்டணும், அதையும் சட்டப்படி ஈட்டணும், சரிங்களா? அது எப்படின்னா வணிகம் பண்ணி முறையாக ஈட்டணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை வந்து 4 பேருக்கு பாடமாக இருக்கும், கல்வியாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது 5ஆம் தளம், சரிங்களா? கணிதம், அறிவியல், வர்த்தகம். 5ஆம் தளம் அப்படின்னாலே இந்த 5 கை விரல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கையை வந்து உங்கள் மனசுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கணிதம். சின்ன பிள்ளைகள் நம்ம கணிதம் எப்படி கற்றுக்குறோம்னா கை விரல்கள் பயன்படுத்தி தான் கணிதம் கற்றுக்குறோம், சரிங்களா? அந்த 1, 2, 3. அடுத்து அறிவியல். அந்த கை ரேகை பார்க்குறது கூட ஒரு அறிவியல் தான், சரிங்களா? நம்ம 5 விரல்கள் இருக்குல்லையா, அது ரேகை இருக்குல்லையா, அந்த கை ரேகை பார்க்குறது ஒரு அறிவியல். அதுபோக மருத்துவர்கள் வந்து அறுவை சிகிச்சை எப்படி எதை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க, உங்கள் அந்த கையை பயன்படுத்தி தான் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க, சரிங்களா? 5ஆம் தளம்னாலே உங்களுக்கு 5 கைவிரல்கள் ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு கணிதம் அந்த கைவிரல்களில் தான் பழகும். அப்புறம் அறிவியல், கைரேகை அப்படின்றது ஒரு அறிவியல். அதை மருத்துவம் பார்க்குறதுக்கு அவங்க மருத்துவர்கள் அவங்க கையை பயன்படுத்தி தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க, சரிங்களா? 5ஆம் தளம்னாலே 5 விரல்கள் ஞாபகம் இருக்கணும். கணிதம், அறிவியல், மருத்துவம். அடுத்து 6ஆம் தளம், சரிங்களா? 6ஆம் தளம் வந்து 6ஆம் தளம் இருந்தாலே ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் 6வது தளத்தில் ஒரு திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த திரைப்படம் எதை பற்றினா வேளாண்மையை பற்றி,
சரிங்களா. அதை வந்து ஒருத்தர் பொறி சாப்பிட்டுக்கிட்டே அந்த திரைப்படத்தை பார்க்குறாரு. சரிங்களா. ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரோட 6வது தளத்தில் ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படம் எதை பற்றினா வேளாண்மையை பற்றி. அதை வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து பொறி சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறாரு. சரிங்களா. 6ஆம் தளம் அப்படின்னாலே மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா. திரைப்படம் வேளாண்மையை பற்றி அது பொறி சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறோம். அடுத்து 7ஆம் தளம் அப்படின்னாலே உங்களுக்கு 7ஆம் அறிவு படம் ஞாபகம் வந்துடணும். 7ஆம் அறிவில் எதை பற்றி? போதி தர்மரை பற்றி. சரிங்களா. அவருடைய வரலாறை பற்றின படம் தான் அது. அதில் அவர் என்ன பண்ணுவார்னா சீனாவுக்கு சுற்றுலா போகிறாரு. போகிறப்ப அவருடைய சுவடிகளையும் வந்து அவர் வந்து கூட எடுத்துக்கிட்டு போகிறாரு. சரிங்களா. 7ஆம் தளம்னாலே 7ஆம் அறிவு படம் ஞாபகம் வந்துடணும். சரிங்களா. அது போதி தர்மர் வரலாறை பற்றினது. அவர் எங்கே போகிறாருன்னா சீனாவுக்கு சுற்றுலா போகிறாரு. சரிங்களா. போகிறப்போ அவருடைய அந்த சுவடிகளையும் கூட எடுத்துக்கிட்டே போகிறாரு. சரிங்களா. இப்போ வரலாறு, சுற்றுலா, சுவடி. அடுத்தது 8ஆம் தளம். சரி, 8ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சியும் நூலகத்தோட அலுவலகமும் இருக்கும். சரிங்களா. பொதுவாகவே இந்த தொலைக்காட்சி பார்த்திங்கன்னா நம்ம கீழே தரையில் வைக்க மாட்டோம். தரையில் வச்சா சின்ன பசங்க உடச்சிருவாங்க. அதனால் உயரமான இடத்துல தான் இருக்கும். சரிங்களா. இப்போ உயரமான இடம்னா 8ஆம் தளம் ஞாபகம் வந்துடும். சரிங்களா. தொலைக்காட்சி எங்கே வைப்போம்? உயரமான தளத்தில் 8ஆவது தளத்தில் வச்சுருப்போம். அதேமாதிரி அலுவலகம் வந்து நம்ம கீழே வச்சுருந்தோம் அப்படின்னா தரைத்தளத்தில் இருந்துச்சுன்னா வந்து நிறைய சவுண்டு கேட்கும். நம்மளால் நிம்மதியாக வந்து நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால் அதையும் வந்து உயரமான இடத்துல வச்சுட்டாங்க. சரிங்களா. உயரமான இடம்னாலே 8ஆம் தளம். சரிங்களா. 8ஆம் தளம் அப்படின்னாலே தொலைக்காட்சியும் அலுவலகமும் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். இது வந்து ஒரு 2-3 தடவை ரிவிஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். மறக்கவே மறக்காது. ஸோ அந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புது சப்ஸ்கிரைபர் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.